திருச்சியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்கும் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அவர்களின் வேதனையை விவரிக்க முயல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இலங்கையில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து உள்நாட்டு போர் காரணமாக அங்கிருந்த உறவுகளை உடைமைகளை இழந்து உயிர் தப்பிய பல ஈழ தமிழர்கள் தமிழகத்தில் தஞ்சமடைந்தனர். அவ்வாறு தஞ்சமடைந்தவர்களுக்காக தமிழக அரசு சார்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் முகாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் திருச்சி மாநகர் ஏர்போர்ட் சாலை கொட்டப்பட்டு பகுதியில் இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாம் அமைக்கப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இங்கு கடந்த 1992ஆம் ஆண்டு முதல் சுமார் 450க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இலங்கை தமிழர் அகதிகள் முகாம் என்கின்ற பெயரிலிருந்து வந்த இந்த முகாம்களின் பெயரை திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என்று பெயர் மாற்றம் செய்தது. இந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வரும் மக்களுக்கு அரசு அமைத்து கொடுத்த வீடுகள் சிதிலமடைந்து அவற்றின் மேற்கூரைகள் இடிந்தும் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் இதனால் இப்பகுதி மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக உள்ளதாகவும் இதன் காரணமாக இங்கு வாழ்ந்து வரும் மக்கள் தினம் தினம் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மேலும் சில தினங்களுக்கு முன்பு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து முகாமில் வசிக்கும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இது குறித்து பல முறை துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான முறையான நிரந்தர தீர்வும் கிடைக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் மறுவாழ்வு முகாமில் வேதனையோடு வாழ்ந்து வரும் மக்கள். வீடு வசதி இல்ல, பாத்ரூம் வசதி இல்ல, சாக்கடை நிறைஞ்சு சாக்கடை வீட்டு வழியா வந்துட்டு இருக்கு. பாத்ரூமுக்குள்ள ஒரு 15 ஃபேமிலி யூஸ் பண்ற ஒரே பாத்ரூமுக்குள்ள எங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்ல. வீடு என்னன்னா 2 நாள் மழை பெஞ்சு தூரல் மழைக்கே வீட்டுல இருந்து தண்ணி ஊறி வருது. எங்க பிள்ளையெல்லாம் தூங்கவே இல்ல. 2 நாள் முடிச்சிருந்துச்சு எங்க பிள்ளைங்க. நான் என்ன செய்யறேன், நான் மேட்டை எடுத்து போட்டு தொடச்சு போட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைல நான் படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு இருக்கேன். மேல மாடியில வீடு உடச்சு கீழே போட்டுது. ஒரு அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல அந்த மேல சீலிங் இது உடச்சு கீழே விழுகுது. சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமையல் கேஸ் பக்கத்துல உடஞ்சி அந்த வீடு உடஞ்சி அந்த இது துணி உடஞ்சி அந்த குடம் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. எங்களுக்கு சிஎம் சொன்ன மாதிரி எங்களுக்கு வீட்டு வசதி வீடு செஞ்சு கொடுக்கணும். இது குறித்து மறுவாழ்வு முகாமில் வசித்து வரும் மக்கள் கூறுகையில், இந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 1992ஆம் ஆண்டிலிருந்து 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றோம். சுத்தமான குடிநீர் இல்லாமல், தங்குவதற்கு போதிய வீடு வசதி இல்லாமல், இருக்கும் வீடுகளும் மேற்கூரைகள் இடிந்து விழுந்து வருவதாகவும் இதனால் அங்கு வசித்து வரும் முதியவர்கள் குறிப்பாக குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் மேலும் காலையில் 2 குடம் தண்ணீர் தான் வருவதாகவும் அதுவும் கலங்களாக வருவதாகவும் தண்ணீரை பிடிக்க மணிக்கணக்காக காத்திருப்பதனால் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதே பெரும் சிரமமாக உள்ளது என்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லை, கழிவறை வசதி இல்லை, நோய் தொற்று ஏற்பட்டு பலர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் வசிக்கும் பகுதியின் பெயர் இலங்கை அகதிகள் முகாம் என்பது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என பெயர் மட்டும்தான் மாறி உள்ளது. தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை எனவும் தங்கள் முகாம் மட்டுமே புறக்கணிக்கப்படுவதாகவும் மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். 30 குடும்பம் போயிட்டு ஒரே பாத்ரூம்ல நிறைஞ்சு தண்ணி வெளியில வருது. அது அங்க ஸ்டக் ஆகும். இது பசங்க குட்டி பசங்களை போய் விளையாண்டு காலையில எல்லாம் அப்படி ஒரு 10 ஃபேமிலி வீடு போட்டு பார்த்து இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிரைவேட் ஆஸ்பத்திரியில அந்த ஆஸ்பத்திரியில கூட நாங்க பிள்ளைகளை வச்சுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் தண்ணி வசதி அதிகமா இல்ல. அந்த தண்ணி வசதி கலங்களாவும் வருது, ரொம்ப கலங்களா வருது. 2 குடம் தண்ணி பவுசா தண்ணி வருது, ஒரு 3 குடம் தண்ணி தான் வருது. இந்த 5 குடம் தண்ணியில நாங்க டெஸ்ட் வச்சுக்கிறதா இல்ல சமையலுக்கு எடுத்துக்கிறதா இல்ல குடிக்கிறதா குடிக்கிறதா. குடிநீர் ரொம்ப கலங்கள் சார். செம்மண் தண்ணிய வடிச்சு நாங்க குடிக்கிறோம். செம்மண் கலர்ல படியில வடிக்கிறோம்.
அந்த வரியை நீங்க வந்து பாருங்க. அந்த தண்ணிய சரியில்லாம நாங்க 10 ரூபா தண்ணி வாங்கி குடிக்கிறோம் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு. மாசத்துல 4 தடவை ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஒழுங்கான பாத்ரூம் கிடையாது, ஒழுங்கான சாக்கடை கிடையாது. நாங்க எல்லாம் சேர்ந்து அழுறோம். இலங்கையிலிருந்து பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கிருந்து உயிர் பிழைத்து தமிழகத்தில் தங்களுக்கான நல்வாழ்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இங்கு தஞ்சமடைந்தனர். அவ்வாறு தஞ்சமடைந்தவர்களுக்கு அரசு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தினாலும் கூட அவை முழுமையாக அவர்களை சென்று சேர்வதில்லை என்றும் அவர்களுக்கான இருப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தருவதில் இன்றும் சுணக்கம் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். எனவே சுத்தமான குடிநீர் வழங்கவும் கழிவுநீர் கால்வாயை முறையாக ஏற்படுத்தி கழிவுநீர் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தவும் இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளை சரி செய்து புதிதாக வீடுகளை கட்டித்தரவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வாழ வழியின்றி தவித்து வரும் மக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் பிரபாகரனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.